பருத்தி அப்படின்றப்ப வந்து உலக அளவுல ஒரு 1326 வகையான பூச்சி இனங்கள் வந்து தாக்குது. மகசூல் இழப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 60% வரைக்கும் இருக்குங்க சார். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய வட மாநிலங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தற்கொலை வரைக்குமே வந்துட்டு போயிருக்கு. இந்த பருத்திக்கு வந்துட்டு மருந்தடிச்சு அவங்களுக்கு வந்துட்டு மாள முடியாம வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முன்னாடி அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகளோட மனநிலை எந்த மாதிரி இருக்குன்னா வந்துட்டு ஒவ்வொரு பயிருக்கும் வந்து இத்தனை மருந்து அடிக்கிறதுன்ற மாதிரியான ஒரு நமக்கு வந்து மைண்ட் செட் இருக்கு. நம்ம அதை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுல நான் கேட்டுக்கிறேன் சார். ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து அந்த எவ்வளவு செலவு பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு நம்ம வருமானம் எடுக்கிறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வகையில இதை வந்து நம்ம வந்து ஒரு பணப்பயிர்னே நம்ம சொல்றோம் பருத்திய. அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க பிரச்சனைகளுக்கான தீர்வாவே வந்துட்டு நம்ம நிறைய அந்த பயிர் பாதுகாப்புக்குன்றது வந்துட்டு நிறைய செலவு பண்ணிடும். அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நமக்கு அந்த வரவு செலவு கணக்கு வந்துட்டு இடிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு. அதனால வந்து தேவையான அப்ப மட்டும் மருந்து அடிச்சுக்கலாம் அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடி காட்டன் பத்தின வந்துட்டு நிறைய இதுவுமே போயிட்டு இருக்கு சார். எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பா வந்து பிடி காட்டன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்ப்புழுக்கள் வந்து தொகுப்பா வந்து நமக்கு வந்து சேதாரத்தை கொடுக்குது இல்லைங்களா, அதை மட்டும்தான் எதிர்ப்பு திறன் இருக்கிற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வர சாறு உறிஞ்சுற பூச்சிகள் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பா அதுக்கான மருந்து செலவு மட்டுமே பண்ணா போதும். நம்ம முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பருத்தி பயிரிடுற எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். 3 வகையான காய்ப்புழுக்கள் வந்துட்டு இது ரொம்ப அதிகமா இருந்து தாக்குதலை கொடுத்து மகசூல் இழப்பை கொடுத்துட்டு இருந்துச்சு. சோ அந்த வகையில இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் இந்த இளஞ்சிவப்பு காய்ப்புழு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற சாறு உறிஞ்சுற பூச்சிகள், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பருத்தியை பொறுத்தளவுக்கு 10ல இருந்து ஒரு 50% வரைக்கும் சேதத்தை விளைவிக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பருத்தி வந்து முளைக்க ஆரம்பிச்சு அந்த இளம் பருவத்துல அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான சாறு உறிஞ்சுற பூச்சிகளோட தாக்குதலுக்கு ஆளாகுது. பின்னாடி வந்து காய் வந்துச்சு அப்படின்றப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பூக்க ஆரம்பிக்கிறதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்ப்புழுக்களோட சேதாரம் வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சு. அடுத்து வந்து பருத்தியை தாக்குற பூச்சிகள் அப்படின்னா வந்துட்டு ஒரு 4 வகை. ஒண்ணு வந்து இலைய தின்ற புரோட்டீனியா புழுக்களை பார்க்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூன் வண்டுகள் இருக்கும், தண்டு மற்றும் சாம்பல் நிற கூன் வண்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாறு உறிஞ்சுற பூச்சிகள் வந்துட்டு அசுவினி இருக்கும், தத்துப்பூச்சி இருக்கும், வெள்ளை ஈ இருக்கும், இலைப்பேன் இருக்கும், அப்புறம் மாவு பூச்சி இருக்கும். காய்ப்புழுகள் அப்படின்ற மாதிரி நான் சொன்ன மாதிரிதான் பச்சை காய்ப்புழு, இளஞ்சிவப்பு காய்ப்புழு, புள்ளி காய்ப்புழு. இது எப்படி வந்து பயிர் வகைகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காய்ப்புழுக்களும் சேர்ந்து வந்து மகசூல் இழப்பை கொடுத்துச்சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து ஒரு தொகுப்பா மகசூல் இழப்பை கொடுக்கும். அந்த வகையில் இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மத்த 2 காய்ப்புழுக்களோட இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்களோட சேதாரம் தான் வந்துட்டு இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. பருத்தியை தாக்குற பூச்சி அல்லாதவே அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நூற்புழுக்கள் இருக்கு, அப்புறம் இலை சிலந்தி இருக்கு. இது வந்து பூச்சிகள், இதெல்லாம் நீங்க வயல்ல பாக்காதது இல்ல, இருந்தாலும் உங்க பார்வைக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையி, மாவு பூச்சி, எல்லா சாறு உறிஞ்சுற பூச்சிகளையும் வந்து ஒரு தொகுப்பா, அஸ்வினி, இது எல்லாத்தையுமே ஒரு தொகுப்பா இதுல கொடுத்திருக்கேன். இலைப்பேன் எல்லாமே நீங்க பார்த்ததுதான், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி அஸ்வினி எந்த அளவுக்கு அதுல இருக்கும் தெரியும். ஏன்னா இப்ப வந்து சிவப்பு காய்ப்புழுக்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பருத்தியில பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாறு உறிஞ்சுற பூச்சிகள் தான். இது எல்லாமே வந்து தனித்தனியா வந்து எதை கொடுக்குது பிரச்சனை அப்படின்றது மட்டும் இல்லாம மொத்தமா சேர்ந்து இது பண்றப்ப என்ன ஆகும்னா வந்துட்டு கண்டிப்பா பாதிப்பாகத்தான் செய்யும். அஸ்வினி அப்படின்றப்ப வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். உங்களுக்கு அனுபவத்துல வந்து எங்களை விடவே நல்லாவே தெரியும். அந்த வகையில இது வந்து இலையோட அடிப்பாகத்துல இருக்கும். ஒரு மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல வந்து தாய் சேய் ரெண்டுமே இருக்கும். அது ரெண்டுமே வந்து கூட்டமா இருக்கிறத நீங்க பாக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது பேரே வந்து சாறு உறிஞ்சுற பூச்சி. அப்ப நமக்கு தெரியும். ஏன்னா பூச்சிகளை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எந்த மாதிரியான உணவு பழக்கத்தை கொண்டிருக்கு, எந்த மாதிரி சேரத்தை விளைவிக்குது அப்படின்றத பொறுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரே இருக்கும். அப்படின்றப்ப இது சாறு உறிஞ்சுற பூச்சி அப்படின்னு தெரிஞ்சப்ப என்ன ஆகும்னா இலையில இருக்கிற சாரா உறிஞ்சுது. இதனால என்ன ஆகும்னா இலை ஓரங்கள்ல வந்து கீழ் நோக்கி வந்து சுருண்டும் ஒரு கிண்ண மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா இலைகளுக்கு கொடுத்துரும். இதுவும் நீங்க வந்து கண்கூட பார்த்த வயல்ல ஒரு விஷயம் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பருத்தி பூ பிஞ்சுகள் பிடிக்கும் காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இது ஒருவேளை இதோட இது இருந்துச்சு, நம்ம முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணல அப்படின்றப்ப என்ன ஆகும்னா இது சாறு அதுல உறிஞ்ச அந்த பிஞ்சுகள் பூ வந்துட்டு பாத்தீங்கன்னா கொட்டி போயிருது நம்ம பார்க்கலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த அசுவினி இருக்கிற இடத்துல வந்துட்டு எந்த பயிரா இருந்தாலும் சரி, பருத்தி மட்டும் இல்ல எந்த பயிரா இருந்தாலும் சரி, தேன் மாதிரி ஒரு திரவம் வந்துட்டு சுரக்கிறத நம்ம பார்த்திருக்கலாம். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கரும்பூசான படிவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட இலையில வர ஆரம்பிக்குது.
நமக்கு தெரியும் இலையில இருக்கிற பச்சையத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒளிச்சேர்க்கை மூலமா வந்துட்டு அந்த பயிர் வந்து உணவு உற்பத்தி பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு இங்க பச்சையம் வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்படுது இல்லைங்களா. அந்த பச்சை நிற இலை பரப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த கரும்பூசணத்தால மறைக்கப்படுறப்ப என்ன ஆகும்னா ஒளிச்சேர்க்கை வந்துட்டு அங்க வந்துட்டு பாதிக்கப்படுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பயிரோட அதோட உணவு உற்பத்தி பாதிக்கப்படுது. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சுகம் இல்லாத ஒரு பிளான்ட்டா, ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு பயிரா அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் அஸ்வினி. இப்படி கூட்டமா தான் இருக்கும். மொத்தத்துல என்ன ஆகும்னா அந்த இலை வந்து பின்னாடி சுருண்டு ஒரு மாதிரி கிண்ண மாதிரி ஷேப்ல மாறுறதை நம்ம பார்க்கலாம். இதோட அறிகுறி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப அஸ்வினி அப்படின்றப்ப வந்துட்டு அதுக்கு இயற்கை எதிரிகள் இருக்கு. நம்ம எல்லா இதுக்கும் பேசுறது அந்த விஷயம் தாங்க. ஏன்னா எல்லா சாறு உறிஞ்சுற பூச்சிகளுக்கான ஒரு இயற்கை எதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறிவண்டு. இந்த பொறிவண்டுகள் வந்து இந்த சாறு உறிஞ்சுற பூச்சி மட்டும் இல்லாம இந்த புழுக்கள் அதுகளோட வந்து அந்த பூச்சிகளோட வந்து முட்டைகள் இருக்கு இல்லையா, புழுக்களோட முன்பருவமா இருக்க அந்த முட்டையும் வந்துட்டு அழிக்குது. சோ அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இயற்கை எதிரிகள் என்னன்னு தெரிஞ்சு அதையும் நம்ம வயல்ல வந்துட்டு பல்கி பெருகிறதுக்கான ஒரு சூழலை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்றப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல அதுக்கான உணவு அப்படின்றப்ப அஸ்வினி அப்படின்றப்ப அது பாத்துக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பச்சை கண்ணாடி இறக்கை அந்த பூச்சி இதோட அந்த இறக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சையா வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமர்ஷியலா வெளியில விடுறதை விட வாங்கி நம்ம அட்டைகள் கட்டுறதை தாண்டி அந்த முட்டைகள் தான் அது வந்து நமக்கு கிடைக்கும். பச்சை இறக்கை கண்ணாடி பூச்சியை பொறுத்தளவுக்கு அதை வாங்கி நம்ம கட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சாறு உறிஞ்சுற பூச்சிகளோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கான உணவு இந்த இயற்கை எதிரிகளுக்கான உணவு தான் வந்து சாறு உறிஞ்சுற பூச்சி அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் கிடைச்சிரும். நீங்க மருந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா சாறு உறிஞ்சுற பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த முதல்நிலை பருவங்கள்ல தான் இருக்கும். காய் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைப்பருவம் இருக்கிற வரைக்கும் தான் வந்துட்டு அதோட தாக்கம் இருக்கும். ஏன்னா அதோட பற்கால அமைப்பு அவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவுதான் அதால சாறு உறிஞ்சி சாப்பிட முடியும் அப்படின்றப்ப. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறிவண்டுகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம எல்லா வகுப்புகளையும் பேசுறதுதான் ஊடு பயிரா தட்டப்பயிர் பண்ணிடலாம். ஏன்னா பயிர் வகை பயிர்கள்ல வந்துட்டு அஸ்வினி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதை சாப்பிடறதுக்காகவே பொறிவண்டு வரும் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த பயிர் வகை பயிர்ல இருக்கிற அஸ்வினி பிரச்சனையை தாண்டி நம்மளோட பிரதான பயிர்ல இருக்கிற அஸ்வினியை வந்துட்டு அது உணவா எடுத்துக்கிறதுனால நமக்கு பிரச்சனை வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு தீர்ந்து போயிடுது. சோ அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான இயற்கை எதிரிகளுக்கான சூழலையும் நம்ம உருவாக்கி கொடுத்தோம்னா அதுவே அங்க வந்து ஒரு கட்டுப்பாடு அப்படின்றத அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் பேசுறதுதான் இப்ப அசுவினியால தாக்கப்படுற மட்ட பயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வந்து காய்கறி பயிர்கள், வெண்டையா இருக்கட்டும், கத்தரியா இருக்கட்டும், மிளகாயா இருக்கட்டும், அப்புறம் துத்தி மாதிரியான களைச்செடிகள்லாம் இருக்கட்டும். இந்த இடத்துல நான் ஏன் மாற்று பயிர்கள் பத்தி கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அது களையாவோ இல்ல வந்து பக்கத்து வயல்ல இருக்க பயிராவோ இல்ல ஊடு பயிராவோ நீங்க தவறுதலா போட்டுட்டீங்க அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரதான பயிரா இருக்கிற வந்து பருத்தியை வந்துட்டு 2 மடங்கா கூட பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்பிடறதுக்கு ஒரு பயிர் கிடைச்சாலே அதுக்கு வந்து கொண்டாட்டம் அப்படின்றப்ப இந்த இடத்துல நீங்க இன்னும் வழிவகுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்றப்ப என்ன ஆகும்னா இன்னும் அதிகமாக ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களையும் நம்ம வந்துட்டு எப்பயுமே கருத்துல வச்சுக்கிறது நல்லது. இந்த ஊடு பயிரா இருக்கட்டும், வரப்பு பயிரா இருக்கட்டும், இல்ல பக்கத்து வயல்ல இருக்கிற பயிரா இருக்கட்டும், அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதான பயிருக்கு, நம்ம வயல்ல இருக்க பிரதான பயிருக்கு வர இயற்கை எதிரிகளையும் வந்துட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல தீமைத்தர பூச்சிகளையும் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். சோ இதையும் நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கிறது நல்லது. அடுத்து அப்படின்றப்ப இலைப்பேன், இது வந்து ஒரு சாறு உறிஞ்சுற பூச்சி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விதை முளைச்சு இந்த சில நாட்கள்லயே வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட தலைப்பருவம் ஃபுல்லாவே அது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது இலையோட அடிப்பாக்கத்துல இருக்கும். பேன் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதோட சேய் வந்து கருப்பா இருக்கும். அதே சமயத்துல வந்து தாய் வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கிற மாதிரி பார்க்கலாம். அதோட குஞ்சுகள் அப்படின்னு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழுப்பு நிறமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கும் அதோட குஞ்சுகள். அது ரெண்டுமே என்ன பண்ணும், தாய் சேய் ரெண்டுமே வந்து இந்த இலையில இருக்க சாரை வந்துட்டு உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உறிஞ்சிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்துட்டு நம்மளோட இலைகள்லாம் வந்துட்டு ஒரு முறப்பா மாறி அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடஞ்சு போறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கிண்ணம் போன்ற அமைப்பு இருக்கும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த அசுவினியில வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி வளைஞ்சு இருக்கிறத நம்ம பார்த்தோம், கிண்ணம் போன்ற அமைப்பு. ஆனா இலைப்பெண்ல அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கிண்ணம் போன்ற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி வளைஞ்சு இருக்கிறத பார்க்கலாம். இலையே வந்து அந்த மாதிரி மடிஞ்சு போயிடும்.
அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்மளோட பயிர் வந்துட்டு பலவீனமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சாறு உறிஞ்சுற பூச்சிகளுக்காக. அந்த இலைப்பெண்ணுக்கு அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வகுப்புகளையும் பேசுறதுதான் இந்த சூழ்நிலை அப்படின்றது, கால சூழ்நிலை, அது குளிர்காலமா வெயில் காலமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சிகளோட எண்ணிக்கை குறையறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும், அதோட சேதாரம் அதிகரிக்கிறதுக்கும் குறையறதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான சூழல் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் இது வந்து இன்னும் அதிகமா பல்கி பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில இலைப்பேன் அப்படின்றப்ப அதோட தாக்குதலுக்கு காரணமான சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா வறட்சி அதிகமாக உள்ள காலங்கள். அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்பயுமே வந்து இந்த பாசன வசதி பத்தியுமே தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம், நீர் மறைய நீர் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வறட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இதோட தாக்குதல் வந்துட்டு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளிர்கால பருத்தி கோடைகால பருத்தி அப்படின்னு போடுறப்ப வந்துட்டு கோடை காலத்துல வந்து இந்த இலைப்பேர் அதிகமா இருக்கு அப்படின்றப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து அதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படின்றப்ப இலைப்பேரோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ சாறு உறிஞ்சுற பூச்சிகளுக்கு எல்லாம் ஒரே தீர்வா நம்ம இந்த பருத்தியை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு விதை நேர்த்தியே நீங்க பண்ணிட்டீங்க, பஞ்சு நீக்கப்பட்ட விதைகளை வந்து பாத்தீங்கன்னா விதை நேர்த்தி பண்ணி சாறு உறிஞ்சுற பூச்சிகளுக்கான ஒரு இமிடாக்ளோபிரிட் இந்த மாதிரியான இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க விதை நேர்த்தி பண்ணியே விதைச்சிட்டீங்க அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 நாள் வரைக்கும், ஏன்னா அப்பதான் வந்து இந்த சாறு உறிஞ்சுற பூச்சிகளோட தாக்கம் இருக்குன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து தாண்டி நம்ம பயிர் பாதுகாப்பா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ இதே நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு நம்ம கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை ஈ, இதோட சேதத்தோட அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுவும் இலையில அடிப்பாகத்துல வந்து கூட்டம் கூட்டமா இருக்கும், சார உறிஞ்சும். இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை வந்து வெளிர் பச்சை நிறமா மாறி அதுக்கப்புறம் காஞ்சு போய் அது உதிர்ந்து போயிடும். இன்னொன்னு இலைப்பருப்பே இல்லை அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பூ வர்றதுக்கோ அடுத்து வந்து காய் வர்றதுக்கோ அப்படின்ற மாதிரியான வாய்ப்பு இல்லாமே போயிடும். இளம் பருவத்திலே இலை விழுந்துச்சு அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊட்டச்சத்தும் அது கிடைக்காது, மொத்தமா தடைப்பட்டு பூ பிஞ்சு அப்படின்ற மாதிரியான வந்தால் வந்து பாத்தீங்கன்னா அது விழுந்து போயிடுறத நம்ம பார்க்கலாம். இந்த வெள்ளையோட தாக்குதல் இது காய்களை எந்த விதத்திலயும் சேதம் கொடுக்கறது இல்ல. காய்களுக்கு காய் உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பருத்தி செடியில இதோட தாக்குதல் இருந்துகிட்டேதான் இருக்கு. சோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சோட தரமும் வந்து கண்டிப்பா மாறும். ஏன்னா நம்ம என்ன ஊட்டம் கொடுக்குறோமோ அதை பொறுத்துதான் அந்த இதுல இருந்து காய் வரும். அந்த காய் வந்து முத்தி அதுல இருந்து நல்லபடியான பஞ்சு, தரமான பஞ்சு கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். சோ இங்க எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வேளாண்மையை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகசூல் அப்படின்றதையும் தாண்டி தரமான மகசூல் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன ஒரு விலைய கண்டிப்பா நிர்ணயிச்சு கொடுக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுலயே நம்ம ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டியதான் இருக்கு. சோ இதுக்கு சாதகமான சூழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதிக தலைச்சத்து இடுதல். நம்ம தொடர்ந்து எல்லா வகுப்புகள்லயுமே பேசுறதுதான். நீங்க தலைச்சத்து விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த தலைப்பருவம் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தலைப்பருவம் நல்லா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி அதுல சாறு உறிஞ்சுற பூச்சிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கொண்டாட்டமா இருக்கும். அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தலைச்சத்து நீங்க கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அளவா கொடுத்தா ஓகே, அதை தாண்டி நீங்க அதிகமா கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த பயிர்ல இருக்கிற ஒரு சில அமிலங்களோட உற்பத்தி, அதாவது ஜாஸ்மோனிக் அமிலம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளோரோஜெனிக் அமிலம், இந்த அமிலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு காரணமா இருக்குன்னா வந்து நம்மளோட பயிரோட எதிர்ப்பு சக்திக்கு காரணமா இருக்கு. இந்த சரியா சுரந்தா மட்டும்தான் அந்த பயிர் எதிர்ப்பு சக்தியோட இருக்கிறப்ப வந்து என்ன ஆகும்னா பூச்சி நோய் தாக்குதலுக்கு வந்துட்டு அது ஆளாகாம பாத்துக்கும். அது வந்து இருந்தாலும் எதிர்த்து நின்று மகசூல் இழப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். சோ இந்த அமிலங்களோட உற்பத்தி வந்துட்டு நாளடைவுல நீங்க அதிகமா தலைச்சிட்டு கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைய ஒரு நேரத்துல வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்படின்னு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா பலவீனமா இருக்கிறதுனால இன்னும் அதிகமா மத்த பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கும் வந்துட்டு தாக்குதலுக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண் பரிசோதனை பத்தி நம்ம நிறைய வகுப்புகள்ல நிறைய பேசிட்டேதான் இருக்கோம். சோ மண் பரிசோதனை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குறுகிய இடைவெளியில வந்துட்டு சாகுபடி செய்யறது. அதாவது நம்ம ஒரு சில இடங்கள்ல பார்ப்போம் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கி நடவு இருந்தது அப்படின்னா வந்துட்டு பூச்சிகளோட தாக்கம் அதிகமாக்குற மாதிரி நம்ம வந்து நெல்லுல பார்த்திருப்போம். கொஞ்சம் நெருக்கமான நடவு இருந்தாலே புகையானோட தாக்குதல் அதிகமா இருக்கிற மாதிரி. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா குறுகிய அந்த இடைவெளி இருந்தது அப்படின்னா வந்துட்டு வெள்ளை ஈக்களோட தாக்குதல் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நெருக்கமா எப்பயுமே வந்துட்டு அந்த சாகுபடி இருக்கவே கூடாது. அதனாலதான் நம்ம வந்துட்டு நீங்க அட்டன் பண்ற எல்லா மீட்டிங்லயும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு
பயிர்லயும் ரகங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ஒட்டு ரகங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், வீரிய ஒட்டு ரகங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கேத்த மாதிரியான இடைவெளி இருக்கிற மாதிரி நம்ம உருவாக்கி கொடுத்தாதான் இந்த ஆரோக்கியமான பயிர் வளர்க்கறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். அதை தாண்டி நம்ம நெருக்கமா நட்டோம் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பயிரோட எண்ணிக்கை வேணா நம்ம வயல்ல அதிகமா இருக்கலாம். ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிர் ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்றது வந்து எந்த உத்தரவாதமுமே கிடையாது. இடைவெளி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பயிருக்குமே அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது நான் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை, பொதுவாகவே நம்ம பேசிட்டு இருப்போம் நம்மளோட பயிர் வகைகள்லுமே அப்படிதான். நீங்க என்னதான் வந்துட்டு எதிர்ப்பு சக்தி இருக்கிற மாதிரியான வம்பன் ரகங்களை வந்து இப்ப உதாரணமா வந்து உளுந்து இருக்குன்னா வம்பன் ரகங்கள்ல இப்ப 11-8 அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து இதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிற மாதிரி பேசுவோம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா கோடை காலங்கள் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருக்கிற மாதிரியான இந்த மஞ்சள் தேமல் நோயை. அதே மாதிரிதான் கோடை காலத்துல இதோட சேதம் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு அந்த கிளைமேட், அதாவது அந்த கிளைமேட் பிடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை ஈக்களுக்கு அப்படின்றப்போ வந்துட்டு சாதகமான சூழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை காலம். அதனாலதான் நம்ம இந்த காலத்தோட வந்து இந்த பூச்சிங்களோட இதுக்கும் வந்துட்டு நமக்கு தொடர்பு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில சமயம் நம்ம இதுவும் கடந்து போகும் கூட விட்டுடலாம். அதை தாண்டி நம்மளால கைமீறி போறப்ப மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிர் பாதுகாப்புகளுக்கான உத்தியை வந்து நம்ம கடைபிடிச்சா போதுமானது. இல்ல அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எச்சரிக்கையா இப்ப கோடை காலத்துல நம்ம பருத்தி போட போறோம் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்றப்ப கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்து சாறு உறிஞ்சுற பூச்சிங்களுக்கான எதிர்ப்பு சக்தி நம்மளோட பயிருக்கு வேணும் அப்படின்றப்ப என்ன பண்ணலாம்னா விதை நேர்த்தி வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா போறது ரொம்பவே நல்லது. இமிடாக்ளோபிரிட் அதுக்கான ஒரு நல்ல சாய்ஸ் உங்களுக்கு அந்த விதை நேர்த்திக்கு அப்படின்றப்ப. இது வெள்ளை இப்ப வெள்ளை ஈக்களை வந்து எப்படி கவர்ந்தளிக்கின்றத நம்ம நிறைய வகுப்புகள்ல நம்ம பார்த்திருக்கோம். அந்த வகையில வந்துட்டு மஞ்சள் நிற அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை ஈக்களை கவர்ந்து அழிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான இதா இருக்கும். அப்படின்றப்ப நாம சொல்ற மாதிரிதான் ஒரு காலி டப்பாவோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாட்டு கவரோ இல்ல வந்து ஒரு பாலித்தீன் ஷீட் மாதிரி ஒரு மஞ்சள் கலரா கிடைச்சது அப்படின்னா வந்துட்டு அதுல வந்துட்டு என்ன அப்படின்றப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அதோட அடர்த்தி அதிகமா இருக்கிறதுனால அதை தடவி வச்சிட்டோம் அப்படின்றப்ப பருத்தி வயல்ல பொருத்தி வச்சிட்டோம்னா நமக்கு வாரம் வாரம் வந்து பாத்தீங்கன்னா இது கவர்ந்து அழிக்கப்படும். ஒவ்வொரு வாரமும் ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல கவர்ந்து அழிச்சிருக்கிறது வந்து படிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதை சுரண்டி விட்டுட்டு திருப்பி ஒரு எண்ணெய் கோட்டிங் நம்ம கொடுத்துட்டு இது பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அது வெள்ளைக்கல்ல அந்த மஞ்சள், அதாவது வெள்ளைக்கலுக்கான ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சள் நிற ஒட்டும் பொறி தான். இது வந்து ஒரு நமக்கே தெரியும் ஒரு காசு அதிகமா செலவில்லாத ஒரு தொழில்நுட்பம் தான். இதை நம்ம எல்லா இடத்துலயுமே பண்றது நல்லது. எந்த ஒரு கிராப்ல எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அதுல எல்லாம் பண்றது நல்லது. நம்ம வந்துட்டு அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப தென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்திருப்பீங்க இந்த வெள்ளையீக்கள் அதோட பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம அதுக்கான தீர்வா வந்துட்டு பாத்தீங்கன்னா மஞ்சள் அந்த ஒட்டும் பொறி வச்சதான். அதை தாண்டி வந்து நம்ம ஏதாவது அதுல இப்ப தென்னையை பொறுத்தளவுக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு பேண்ட் இருக்குது, எலியோ இல்ல வந்து மத்த ஏதாவது ஒரு விலங்கினத்தினால பாதிப்பு வர்றதுக்காக ஒரு பேண்ட் போட்டிருப்பாங்க மேல ஏறி போயிடாம இருக்கிறதுக்காக. அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுலயுமே வந்து ஒரு மஞ்சள் கலர் இதை இது பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணிலோ எலியோ ஏறாத மாதிரி இருக்கிற மாதிரி வந்து என்ன ஆகும்னா அந்த மஞ்சள் தடவி இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுருள் வெள்ளையை வந்துட்டு கவர்ந்து இது பண்றதை நம்ம கண் கூட பாத்துருப்போம். சோ வெள்ளையீக்கள் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த மருந்தடிக்கிறது அதெல்லாம் தாண்டி இனிஷியலா நம்ம பாதுகாக்கணும்னா வந்துட்டு விதை நேர்த்திக்கு போய்க்கலாம். அதை தாண்டி வந்து நம்ம வயல்ல அப்படின்ற மாதிரின்றப்ப வந்து கண்டிப்பா நல்ல ஒரு தீர்வு அப்படின்னா மஞ்சள் நிற ஒட்டும் பொறி ஒரு விலை கம்மியா நமக்கு செலவாகிற ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மற்ற பயிர் என்ன இதுல தாக்கப்படும் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை மறந்து கூட ஊடு பயிரா நம்ம கண்டிப்பா போட்டக்கூடாது. அதே மாதிரிதான் வெண்டை அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வெண்டையும் பருத்தியும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரே மாதிரியான குடும்பத்தை சார்ந்த பயிர்கள் தான். அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க நமக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்ப அதுக்கு சாதகமான இன்னொரு பயிரை நம்ம போடுறப்ப என்ன ஆகும்னா பிரச்சனை வந்து 2 மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து தத்துப்பூச்சி, ஒரு சாறு உறிஞ்சுற பூச்சி தான். நம்ம அந்த சாறு உறிஞ்சுற பூச்சிகளை பொறுத்தளவுக்கு தாய் சேய் ரெண்டுமே இந்த குஞ்சுகள் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கைகள் இல்லாம இருக்கும். அதே சமயத்துல தாய்க்கு வந்து ரெக்கைகள் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாக்குறதுக்கு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ரெக்கைகள் மட்டும்தான் அதுக்கான ஒரு வித்தியாசம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதுவும் இலையில அடியில இருந்து சார உறிஞ்சி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை கொடுக்குற ஒரு இதுதான். தாக்கப்பட்ட இலைகள் என்ன ஆகும்னா மஞ்சள் கலரா மாறிடும். பச்சையம் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயிர்ல வந்துட்டு இல்லாம போகுதோ அங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிர் வந்து நமக்கு ஆரோக்கியம் இல்லாதத போயிட்டு எதையுமே தாங்கி வளர ஒரு பயிரா இல்லாம போயிடும். சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பச்சை, அந்த இலையோட பச்சை அப்படின்ற அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா அது எங்க வந்து மாறினாலும் சரி குறைஞ்சாலும் சரி அது மேல ஏதாவது படிஞ்சாலும் சரி கண்டிப்பா நமக்கு வந்து தெரியும் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படும். அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளான்டோட நம்ம பயிரோட ஆரோக்கியமும்
பாதிக்கப்படும் அப்படின்றதுதான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இலைகள் வந்து உள்நோக்கி சுத்துக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தொட்டி மாதிரி ஒரு அமைப்பு உருவாகிறத பார்க்கலாம். இது இலை பரப்பே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முழுசா வந்து அது இருக்கிற மாதிரியாவோ அதால வந்து நார்மலா உணவு உற்பத்தி பண்ற மாதிரியான ஒரு சூழலை வந்துட்டு இந்த சாறு உறிஞ்சுற பூச்சிகள் உருவாக்கி கொடுக்காது. அடியில சுருண்டுக்கிறது இல்லைன்னா மேல சுருண்டுக்கிறது, தொட்டி மாதிரியோ கிண்ண மாதிரியோ மாறிக்கிறது அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரிய ஒளிப்பட்டு அது மூலமா நமக்கு அந்த உணவு உற்பத்தி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குறையறதுக்கான நிறைய வாய்ப்பு இந்த இடத்துல உருவாகுது. தோற்றம் எல்லாம் ஒரு மாதிரிதான் இருக்கும், ஆனா அதுல இருக்க சில வித்தியாசங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிற்றினம் பேரினம் அதுல வந்துட்டு வேறுபடுத்தி காட்டுற மாதிரியான இருக்கும். அடுத்து நாவாய் பூச்சி, சிவப்பு பூச்சிகள், சிவப்பு நாவாய் பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பருத்தியில பாக்கலாம். அந்த பின்னாடி அந்த படத்தை காட்டுறேன். என்ன ஆகும்னா பருத்தி காய் வெடிச்சோடனே அந்த சாரை உறிஞ்சோம் அப்படின்றப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சோட கலர் மாறி போயிடுது. நமக்கே தெரியும் அந்த பஞ்சோட நீளம் எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஃபிலமெண்ட் லென்த்ன்னு சொல்லுவாங்களா அது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பஞ்சோட கலரும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா தரம் பிரிச்சு அதை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றதே நமக்கு தெரியும். கண்டிப்பா பருத்தி பயிரிடுற எல்லா விவசாயிகளுக்குமே அப்படின்றப்ப அந்த பஞ்சோட கலர் மாறிடுச்சு அப்படின்றப்ப நமக்கு என்னதான் நம்ம பொத்தி நம்ம வளர்த்து இந்த பின்னாடி ஸ்டேஜ்ல கொண்டு வந்து இந்த மாதிரி பஞ்ச அளவுக்கு வந்துட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாவாய் பூச்சிங்களால அந்த தரம் வந்து குறைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம என்ன ஆகும்னா இந்த பூச்சி தாக்கிய பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா இன்னொரு பிரச்சனை, இப்ப எப்படி சுகர் இருந்தது அப்படின்னா வந்துட்டு மனுஷங்களுக்கு மத்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நாவாய் பூச்சி இருக்கிற இடத்துல பூஞ்சானங்களோடும் இது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாவு பூச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊர் மாவு பூச்சி கிடையாது, இது வந்து மெக்சிகோல இருந்து வந்திருக்கு. எனக்கு எப்படி வந்து படைப்புழு வந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்கும் அதே மாதிரி இது வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு மாவு பூச்சி தான். சோ இது இந்தியால அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2008 வந்து கோயம்புத்தூர்ல முதல்ல கண்டறியப்பட்டது. இதுதான் வந்து மாவு பூச்சி நம்ம பருத்தியில. சோ இது வந்து ஒரு சாறு உறிஞ்சுற பூச்சி தான். இதுல என்ன இன்னொரு இடையூறு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த மேல இருக்க மாவு கோட்டிங் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது மேல ஒரு லேயர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கனால என்ன ஆகும்னா ஒரு சில மருந்துகள் அடிச்சாலும் இது வந்து கேட்காம இதுக்குன்னு கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனம் எடுத்து இது பண்ணா மட்டும்தான் வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். சோ மாவு பூச்சிக்கான தாக்குதலுக்கான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வானிலை ஒரு இதா இருக்குன்றது நமக்கு தெரியும். பூச்சி நோயோட தாக்குதல் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அதோட இது குறையிறதுக்கு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வறண்ட வானிலை அதிகமாக வளிமண்டல வெப்பநிலை இருந்துச்சு அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதோட தாக்குதல் இன்னும் அதிகமாகும். சோ அது வந்து சாதகமான சூழல் அப்படின்றதுனால அதான் நான் சொன்ன மாதிரி இந்த பூச்சியை சுற்றி ஒரு மெழுகு படலம் இருக்கும், இது வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அதனாலதான் நீங்க சாதாரணமா மத்த மருந்துகள் அடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் கூடுதலா கவனம் எடுத்து அந்த மெழுகு படலத்தை மீறி அந்த மாவுப்பூச்சியோட உடல்ல வந்து அந்த மருந்து பட்டுச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பிரச்சனை நமக்கு சரியாகும். சோ இது எப்படி பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று, மனிதர், பறவைகள் மூலமாவும் நீர்ப்பாசனம் செய்யறப்பையும் மத்தபடி வந்து பண்ணை கருவிகள் இல்லைன்னா உபகரணங்கள்லாம் இருக்கும்ல, நீங்க வந்து என்ன மாதிரியான வந்து மெஷின்ஸ் எல்லாம் பயன்படுத்துறீங்களோ அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு அதிகமா பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதோட அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இலைகள்ல இதோட சேதாரத்தை பார்க்கலாம், நம்ம படத்துல பார்த்த மாதிரி கிளைகள்ல அதோட சேதாரத்தை பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இளம் தண்டுகள்ல நம்ம பார்க்கலாம், பூ மொட்டுகள் அப்புறம் இளம் காய்கள் வரைக்கும் வந்து இந்த இதோட சேதாரம் வந்து பரவி காணப்படும். இல்லை அப்புறம் தண்டுல வந்து சாரை உறிஞ்சதுனால என்ன ஆகும்னா இலை சிறுத்து போயிடும். சோ மஞ்சள் நிறமாயிட்டு பின்னாடி வந்து அந்த இலை உதிர்ந்து போயிடும். தாக்கப்பட்ட செடி எப்படி இருக்கும்னா கண்டிப்பா இது வளர்ச்சி இல்லாம இருக்கும். ஏன்னா இது தண்டு எல்லாத்துலயுமே சேதம் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு வந்து கீழ இருந்து மேல கடத்தப்படுறதும் கண்டிப்பா பாதிக்கப்படும். சோ அப்படின்னு இருக்கப்ப என்ன ஆகும்னா தாக்கப்பட்ட செடி வந்து வளர்ச்சி இல்லாம கொட்டையா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரிதான் ஒரு தேன் மாதிரி ஒரு திரவத்தை இது பண்றதுனால வந்துட்டு எறும்புகள் அதை சுத்தி வரும். சோ அப்படின்றப்பதான் எறும்புகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப என்ன ஆகும்னா வந்துட்டு இந்த மாவுப்பூச்சி வந்து இன்னொரு பயிருக்கும் பக்கத்துல பரவுறதுக்கான ஒரு 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 இது மாதிரி இருக்கும், கடத்தி மாதிரி வந்து இந்த எறும்புகளை கூட நம்ம சொல்லலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறதுக்கு இந்த எறும்புகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணையா இருக்கும் மாவுப்பூச்சியை பொறுத்த அளவுக்கு. இதுக்கு பயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய தெரியும். நம்ம மாவுப்பூச்சிகள் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. பொதுவா நம்ம சொல்லுவோம் மத்த பயிர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாது உறிஞ்ச பூச்சிகள்னால பிரச்சனையே கிடையாது, மகசூல் இழப்பு வரைக்கும் போறாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு விதிவிலக்கு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பருத்தி. அதுலயும் இந்த மாவுப்பூச்சி அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அலங்கார செடிகள்லயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருப்போம் செம்பருத்திலயோ ஒரு ரோஜாலயோ இல்ல மத்த வந்து அலங்கார செடிகள்லயோ தான் பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மத்த நம்மளோட பயிர்கள்லயும் வேளாண் பயிர்கள்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்பாளி,
அப்புறம் வந்து மரவள்ளி இதுல எல்லாம் வந்து இன்னும் இது வந்து சீரியஸான ஒரு பூச்சின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அதிக அளவு வந்து மகசூல் கொடுக்குற ஒரு பூச்சி. சோ அந்த துத்தி பத்தி நான் சொல்லியிருக்கேன். துத்தி, இந்த காட்டாமணக்கு, இந்த மாதிரியான துத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு களை செடி. கண்டிப்பா அது எங்க இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்புநிற பூச்சிகளோட இதை வந்துட்டு இன்னும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு இதா இருக்கும். சோ அப்படின்றப்ப அந்த அது மூலம் அது அந்த மாதிரி களைச்செடிகள் பாக்குறப்ப இன்னும் கூடுதல் கவனம் எடுத்து அதை நம்ம களைஞ்சு போட்டுறது ரொம்பவே நல்லது. சோ இதுக்கான கட்டுப்படுத்துற முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வயல் மற்றும் வரப்புகள்ல இருக்க களை செடியை அழிச்சு நம்ம சுத்தமா வச்சுக்கிறது. இதே நம்ம எல்லா வகுப்புகளையும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். வயல் சுத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெஸ்ட் டிசீஸ் மத்த எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு தீர்வா கண்டிப்பா இருக்கும். சோ சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா தாக்கப்பட்ட செடிகள் வந்து பிடுங்கி நம்ம அப்புறப்படுத்திடும். அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு எறும்புல இருந்து இன்னொரு செடிக்கு வந்து எறும்பு மூலமா இது பரவுறது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். சோ இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து தாக்கப்பட்ட செடிகளை நம்ம அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட இளம் பருவம் இருக்கிறப்போ அதுவும் சேர்ந்து அழிஞ்சிரும். அப்படின்றப்ப அடுத்தடுத்த சந்ததி அந்த இடத்துல இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ தாக்கப்பட்ட செடிகள் அங்கொன்னு இங்கொன்னு பார்த்தோம் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை பிடுங்கி எரியறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டு முறைன்னு தான் நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி, வெண்டை, சீத்தாப்பழம், கொய்யா இதுல எல்லாம் வந்து மாவுப்பூச்சியோட இது அதிகமா இருக்கும். அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளோட பருத்தி வந்து பிரதான பயிரா இருக்கிற இடத்துல அதை சுத்தி இது இல்லாம நம்ம பாத்துக்கலாம். பார்த்த வரைக்குமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். எல்லாத்துலயுமே வந்து வெண்டை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த குடும்பத்தை அதாவது வெண்டையும் நமக்கு பருத்தியும் ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர். அதனால வந்து நம்ம வழக்கமா அது தொடர்ந்து பண்றப்பயோ இல்ல ஊடு பயிராவோ பக்கத்து வயல்ல வந்து பண்றப்ப என்ன ஆகும்னா பிரச்சனை 2 மடங்கு ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பூச்சிகளை பொறுத்தளவுக்கு ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களோட ருசி வந்துட்டு அதுல வந்து ரொம்பவே பிடிச்சிரும். அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் நமக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெண்டை அப்படின்றத வந்து நம்ம அறவே அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அடுத்து பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா பருத்தி அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து அங்கேயே வந்துட்டு சில இடங்கள்ல வந்துட்டு அந்த மாரை அடுக்கி வச்சிருவாங்க, பருத்தி மாரை. சோ அப்படி பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு பிரச்சனை தான். சோ அப்படின்றப்ப அதை வந்து நம்ம அப்புறப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மருத்தாம்பு கண்டிப்பா விடக்கூடாது. விட்டோம் அப்படின்றப்ப வந்து என்ன ஆகும்னா இந்த முன்பருவத்துல இருக்க எல்லா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து அதோட சேதாரம் அப்படின்றது கண்டிப்பா வந்துகிட்டேதான் இருக்கும். அடுத்து இளஞ்சிவப்பு காய்ப்புழு. நான் எதையா போக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் மத்த 2 காய்ப்புழுவோட அப்படின்னா இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த 2 விட இதுதான். சோ அதனாலதாங்க இதை நான் இது பண்ணிருக்கேன். சோ இளஞ்சிவப்பு காய்ப்புழு இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்தியோட பின் பருவத்துல வருது. நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன் பருவத்துல வருது, இந்த தலை பருவத்துல. இந்த இடத்துல என்ன ஆகுனா அந்த ஒரு பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த சப்பைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப இதோட தாக்குதலை நம்ம ரொம்பவே பார்க்கலாம். சோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா வந்துட்டு அந்த பூக்களோட இதழ்கள் வந்து விரியாம கூட போயிடும். பார்த்தா நமக்கு வந்து ரோஜா மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ விரியல அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வந்துட்டு எந்த ஒரு நிகழ்வுமே வந்து அந்த பயிர்ல இருக்காது. சோ அப்படின்றப்ப இளஞ்சிவப்பு காய்ப்புழுவோட முக்கியமான சேதார அறிகுறிகள் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதோட சேதாரம் வந்து இளம் பூக்கள்ல இருக்கும், சப்பைகள்ல இருக்கும், காய்கள்ல இருக்கும். சோ பூக்கள்ல இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த பூக்களோட இதழ்கள் வந்து விரியாம அப்படியே ரோஜா மலர் மாதிரி மொட்டா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதை நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லாமே தாக்கப்பட்டிருக்கும். அந்த மூடி இருக்கிற வந்துட்டு மலர் வந்து நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க மகரந்தம், சூழ்பை எல்லாமே வந்துட்டு நம்மளோட அந்த புழுவால தாக்கப்பட்டிருக்கும். சோ காய்கள்ல அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இதோட அறிகுறிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்க்க முடியாது. ஏன்னா இது இனிஷியல் ஸ்டேஜ்லயே இருக்குது அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே வந்து தொடரும். சோ தாக்கப்பட்ட காய்களை வந்து சோதனை செஞ்சு பார்த்தோம்னா என்ன ஆகும்னா விதையை சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதோடது எந்த அளவுக்கு குறையும் அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தெரியும். சோ இந்த புழு அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இதோட கூண்டு புழுக்களோட உறங்கு தன்மை வந்து ரொம்ப நாள் இருக்கும். சோ அப்படின்றப்ப அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுதான் இதோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது அதோட இதை வந்து சர்வைவல்காக அது வந்து வாழ்றதுக்கான தகுதி அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பல மாதங்கள் வரை உறங்கும் தன்மை இருக்கிறது. அடுத்து நூற்புழுக்கள். இது ரொம்ப நிறைய இடங்கள்ல இருக்கிறதுல இருந்தாலும் இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மொச்சை வடிவ நூற்புழு இல்லைன்னா வேர் முடிச்சு நூற்புழு அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பருத்தியில இருக்க நூற்புழு. சோ அந்த நூற்புழுவோட இது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கண்டறியறது ரொம்ப கஷ்டம் சார். நம்ம அதாவது நூற்புழுக்கள் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்து பற்றாக்குறைக்கான அறிகுறிகள் அந்த மாதிரிதான் நமக்கு பயிர்ல தெரியும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோயால பாதிக்கப்பட்டு செடி வாடி போயிற மாதிரியானது, வளர்ச்சி குன்றி போயிருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்கலாம். சோ அதை தாண்டி வந்து நம்ம மண்ணை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த துறையில கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நூற்புழுக்களோட தாக்குதல் இருக்குதா அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தெரியும். சோ அந்த வகையில இதுல இருக்கிறது மொச்சை வடிவ நூற்புழு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வேர் முடிச்சு நூற்புழு.
சோ இன்னதுக்கு மேலாண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை உழவு மத்த எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வா இருக்கிற மாதிரி நூற்புழுகளோட பிரச்சனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோடை உழவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்வு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம், சோளம் இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயிர் சுழற்சி செய்யறதுனால வந்து நூற்புழுவை கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ விதைக்கு நம்ம எப்படி அதுக்கெல்லாம் இமிடாகுளோபிரிட் இதெல்லாம் பண்றோமோ அதே மாதிரி சூடோமோனாஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா நோய்களுக்கும் எதிர்ப்பு சக்தி கொடுக்கிற மாதிரி சூடோமோனாஸோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பேசிலஸ் சப்டிலிஸ் அதுவும் வந்து சூடோமோனாஸ் எந்த அளவுல வந்துட்டு பயன்படுத்துறோமோ அதே அளவு பயன்படுத்திக்கலாம். 1 கிலோ விதைக்கு 10 கிராம். இந்த பொருளாதார செய்தி நிலையை நம்ம எல்லா இடத்துலயும் பேசிட்டே இருக்கிறதா. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுகோல் மாதிரி இதுக்கு மேல போறப்போ வந்துமே நம்ம மருந்து தெளிச்சா போதும். அதுக்கு முன்னாடி அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெகுலரா பண்ற பிராக்டிசஸே வந்து கொஞ்சம் சரியா பண்ணிக்கிட்டாலே போதுமானது. அந்த வகையில அஸ்வினி அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா 15% தாக்கப்பட்ட செடிகள் இருக்கலாம். அதை தாண்டி போறப்ப மட்டும்தான் நமக்கு இந்த மருந்து அடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும். அப்ப மட்டும் அடிச்சா போதும். சோ தத்துப்பூச்சி அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா 50 இலைக்கு 50 இளம் அல்லது வளர்ந்த பூச்சிகள். ஏன்னா தாயும் செய்யும் ஒரே மாதிரிதான் இருக்கும். சேய்க்கு ரெக்கை இருக்காது, தாய்க்கு வந்து ரெக்கைகள் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாக்குறதுக்கு ரெண்டும் தோட்டத்துல ஒரே மாதிரிதான் இருக்கும். அளவுல வேணா கொஞ்சம் சின்னதா இருக்கும் அந்த சேய். அடுத்து இலைப்பெண் அதே மாதிரிதான், அதுவும் 50 இலைக்கு 50 வரைக்குமே இருக்கலாம். சோ அதை தாண்டி போறப்ப மட்டும்தான் நம்ம ரேண்டமா இது பண்ணி பாக்குறப்போ வந்துட்டு அந்த எண்ணிக்கைக்கு அதிகமா போறப்போ வந்துட்டு கண்டிப்பா நம்ம மருந்தடிக்கிற இதை வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஆனா அது வரைக்கும் வந்து அந்த இதுன்றது தேவையே நமக்கு கிடையாது. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையி அதுவும் அப்படிதான், ஒரு இலைக்கு வந்து 5-10 வரைக்கும் இருக்கலாம். அடுத்து நமக்கு ஒருங்கிணைந்த கட்டுப்பாடும் இது பண்ணிக்கலாம் அப்படின்றதான் நான் இதுல சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்னு மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கோடை உழவு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே அது பூச்சிகளா இருக்கட்டும், நூற்புழுக்களா இருக்கட்டும். இது பத்தி நமக்கு நிறையவே விஷயங்கள் தெரியும். அந்த கூட்டுப்புழு வந்து மண்ணில் தான் இருக்கு அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை அழிக்கிறதுக்காகவும் இப்ப பருத்தி மாதிரி இந்த இதெல்லாம் நம்ம வயல்ல அடைஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து முட்டைகளும் சில சமயம் இருக்க ஆரம்பிக்கும். அது மண்ணில் இருக்கிறப்ப அதை புரட்டி போட்டு அதை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு யுக்தியும் தான் இந்த கோடை உழவு அப்படின்றது. அடுத்து இயற்கை உரங்கள் இடுதல், அதுவும் மக்கின உரங்களா இடணும்ன்றது நம்ம தொடர்ந்து எல்லா வகுப்புகளையும் சொல்லிட்டு இருக்கிறதா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருமித்த சாகுபடி. இப்போ ஒரு ஊர் இருக்கு அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அவங்க வந்து ஒரே மாதிரியான ரகங்களா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்து அவங்க எல்லாத்தையும் விதைச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டு யுக்தி தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயிர் சுழற்சி. நம்ம எல்லா இடத்துலயும் சொல்றதுதான் பயிர் சுழற்சி அப்படின்றது. இது வந்து பாத்தீங்கன்னா சத்து வந்து ஒரே மாதிரியான சத்துக்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கப்படுறப்போ வந்து பாத்தீங்கன்னா மண்ணு வந்து வளம் இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரு காரணமும் தான் இருக்குதுல. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பயிர் வந்து ஒரே மாதிரியான பயிர் ஒரு இதுல இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பூச்சிகளும் தொடர்ந்து அங்க இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல இந்த பயிர் கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுனா நமக்கு அந்த மகசூல் இழப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலகாலமா தொடர்ந்து ஒரே பயிர் பண்றப்ப தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து மடங்கு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்றப்ப பயிர் சுழற்சியும் நம்ம கண்டிப்பா ஒரு யுக்தியா இது பண்ணோம் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டுப்பாடு அப்படின்றது வந்து பூச்சிகளுக்கு கண்டிப்பா இருக்கும். வருடம் ஒரு பயிர் பண்றது மட்டுமே நல்லது. 2 பயிர் பண்றோம் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பூச்சிகளுக்கு வழிவகுத்து கொடுக்கறதுதான். சோ அதுவும் வந்துட்டு ஒரு கட்டுப்பாட்டு முறைதான் வருடத்துக்கு ஒரு பயிர் அப்படின்றது. அடுத்து விதை நேர்த்தி பத்தி நம்ம சொன்னோம். விதை நேர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா சாறு உறிஞ்சுற பூச்சிகளுக்கான நல்ல ஒரு தீர்வு. ஒரு 45 நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பருத்தியோட இதுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே கண்டிப்பா இருக்காது. அடுத்து இடைவெளி பத்தி நம்ம பேசணும். தகுந்த இடைவெளி கண்டிப்பா இருக்கணும். அந்த தகுந்த இடைவெளி இருந்தா மட்டும்தான் இந்த பயிருக்கு போற சத்தா இருக்கட்டும், இல்ல அது வேறு போகிறதா இருக்கட்டும், இல்ல தண்ணி எடுத்துக்கிறதா இருக்கட்டும் சீரா கிடைக்கும். அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆரோக்கியமான பயிர் அப்படின்றதுக்கான ஒரு சூழல் அந்த இடத்துல இருக்கும். அப்புறம் தூய்மையான சாகுபடி, இது நம்ம தொடர்ந்து பேசுறதா. நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி வந்து அந்த தூய்மை அப்படின்றத இது பண்றோமோ நம்ம மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரி வயல்லையும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொறிப்பயிர், கவர்ச்சி பயிர், ஊடு பயிர், விருந்து பயிர்னா நம்ம அது வந்து இதுக்கான பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆமணக்கு. நான் சொன்ன மாதிரிதான் நம்மளோட பிரதான பயிரோட அப்படின்னு பாக்குறப்ப கண்டிப்பா ஆமணக்கோட இலைப்பரப்பு பெருசா இருக்கும். நம்மளோட பிரதான பயிரை பாதிக்க வர்ற நிறைய புழுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு உணவா கண்டிப்பா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆமணக்கு. அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஓரமா வந்து இந்த வரப்போறங்கள்ல வந்து இந்த ஆமணக்கு செடியை வச்சுட்டோம் அப்படின்றப்ப வந்துட்டு நம்மளோட பிரதான பயிர் பாதிக்கப்படாது. அதுக்கான உணவு வாழிடம் எல்லாமே இந்த ஆமணக்குலயே முடிஞ்சு போயிருது. அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான பயிரா இருக்க பருத்தி கண்டிப்பா பாதிக்கப்படாது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து பொறிப்பயிரா பயன்படுத்துற ஆமணக்குல வந்து தொடர்ந்து நம்ம கண்காணிப்பு இருந்துட்டே இருக்கணும்.
அப்படி இருக்கிறப்ப நம்மளால வந்து சேகரிச்சு அழிக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும் அப்படின்றக்காக தான் இந்த பொறிப்பெயர்மை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம தட்டப்பயிர் பத்தி போடுறத பத்தி முன்னாடியே பேசணும். வயல் வரப்புகள் வந்து தட்டப்பயிரை வந்து நம்ம பயன்படுத்துறது மூலமாவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நன்மை தர பூச்சிகளுக்கான ஒரு நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்க முடியும். சோ பரிவண்டுகளோட எண்ணிக்கையும் பச்சை கண்ணாடி இறகு பூச்சிகளோட எண்ணிக்கையும் சிற்பிட் ஈக்களோட எண்ணிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறிப்பயிரா இருக்கிற மாதிரி வரப்பு பயிரா கண்டிப்பா வந்துட்டு தட்டப்பயிருமே பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வெண்டை துவரை சம்மங்கி வந்துட்டு இந்த ஓரத்துல ஒண்ணு போடலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெண்டை போட்டா நம்ம பிரச்சனை வரும்ன்றதான் சொன்னோம். அப்போ ஊடு பயிரை நம்ம பண்ணக்கூடாது. நீங்க பொறிப்பயிரா பண்ணிட்டீங்க என்ன ஆகும்னா இதுல வர பிரச்சனை வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுலயே நமக்கு தெரிஞ்சு போயிடும். நம்மளோட வரப்புல இருக்கிற பயிர்களே தெரிஞ்சுன்றப்ப நம்ம கையால சேகரிச்சு அழிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேடி தேடி அழிக்காம இந்த இடத்துலதான் அதுக்கான இது இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சேகரிச்சு அழிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ வெண்டை துவரை இல்லைன்னா சம்மங்கி இதுல ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டு நம்ம பொறிப்பயிரா இது பண்றப்ப பச்சை புழுப்போலோட அந்திமூச்சிகள் வந்து முட்டையிடுறத நம்ம தவிர்க்கலாம். எங்க தவிர்க்கலாம்னா நம்மளோட பிரதான பயிரான பருத்தியில வந்து அது முட்டையிடாது. அதுக்கு முட்டையிடுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்டை துவரை சம்மங்கி இந்த மாதிரி பொறிப்பயிர்ல வந்து அதை இட்டு அதோட வாழ்க்கையை வந்து அங்க முடிச்சுக்கிறதுக்கான இருக்கும். அதே சமயத்துல அது புழுவா வரப்பே நம்ம வந்து கண்காணிப்பு பண்ணிட்டோம் அப்படின்றப்ப சேகரிச்சு அழிச்சிடலாம். அடுத்து உளுந்து மற்றும் மிளகாய் பயிர் வந்துட்டு ஊடுபயிர் செய்யறதுனால வந்து பாத்தீங்கன்னா பருத்தி காய்ப்புழுக்களோட தாக்குதலை வந்து கண்டிப்பா குறைக்கலாம். சோ அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊடுபயிர் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா உளுந்து இல்லைன்னா வந்துட்டு மிளகா போகலாம். காய்ப்புழுக்களோட தாக்குதல் தான் நம்மளோட வயல்ல அதிகமா இருக்கு அப்படின்றப்ப ஊடுபயிரா நம்ம தாராளமா உளுந்து இல்லைன்னா மிளகாய் போகலாம். அடுத்து மக்காச்சோளத்தை வயலை சுத்தி இது பண்றப்போ சொல்லி நம்ம வந்து பயிர் வகையில ரொம்பவே இதை பத்தி பேசணும். ஒரு வெள்ளையிட்டு அதுல பிரச்சனையா இருக்கு அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லை பயிர் தடுப்பு பயிர் மாதிரி கொஞ்சம் உயரமா வளரக்கூடிய வந்து நம்மளோட சிறுதானியங்களை பயிர் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து காத்துல அடிச்சு வந்தாலும் அதோட இது வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி எல்லை பயிரை தாண்டி நம்மளோட பிரதான பயிருக்கு வர முடியாது. அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளத்துல வந்து இந்த பிரச்சனைக்கு சார் உறிஞ்சுற பூச்சிகளோட பிரச்சனைக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளத்தை நம்ம தடுப்பு பயிரா அமைச்சு கொடுக்கலாம் பருத்தி வயல சுத்தி. அடுத்து விளக்கு பொறி இனக்கவர்ச்சி பொறி மஞ்சள் ஒட்டும் பொறி இது ஒரு மாதிரியான கட்டுப்பாடு. இதையும் நம்ம சரியா பண்ணிக்கணும். விளக்கு பொறி அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாய்ப்பூச்சிகள் வந்து கவர்ந்து அழிக்கப்படும். அது மட்டும் இல்லாம எத்தனை பூச்சி இருக்கு எத்தனை எண்ணிக்கையில இருக்கு ஏதாவது புது பூச்சிகள் இருக்கா என்னென்ன பூச்சிகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான நம்ம கண்காணிப்புக்கு வந்து வழிவகுத்து கொடுக்கறது வந்து இந்த விளக்கு பொறிய நம்ம சொல்லலாம். அடுத்து இனக்கவர்ச்சி பொறி அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு காய்ப்புழுக்குன்னு வச்சீங்கன்னா அதுக்கான இனக்கவர்ச்சி பொறியை வாங்கி வச்சீங்கன்னா மட்டும்தான் அந்த சிவப்பு காய்ப்புழுக்களோட அந்த பூச்சிகள் கவர்ந்து அழிக்கப்படும். அடுத்து மஞ்சள் ஒட்டும் பொறி அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை ஈக்களுக்கான ஒரு நல்ல தீர்வு அப்படின்ற மாதிரி மஞ்சள் ஒட்டும் பொறியை நம்ம சொல்லலாம். நம்ம வந்து இப்ப ஏக்கருக்கு அப்படின்றப்ப வந்து ஒரு 10 வரைக்கும் நம்ம இது பண்றப்ப வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து உயிரிழந்த கட்டுப்பாடு அப்படின்றப்ப நம்ம பொறிவண்டுகள் தான் அதுல வரும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை கண்ணாடி இறகு பூச்சி. சோ இது வந்து கிரைசோபா கிடைச்சிருச்சு அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை 1ல இருந்து 2 வரைக்கும் நம்ம வெளியிடுறப்ப அது சாறு உறிஞ்சுற பூச்சிகளை வந்து இது பண்ணிக்கிறோம். பொறிவண்டுகள் நமக்கு இயற்கையிலே இருக்கும். அதோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அசுரோபாகஸ் பப்பாயா அப்படின்ற ஒரு ஒட்டுண்ணி கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவு பூச்சிகளுக்கான ஒரு நல்ல தீர்வு. இப்ப இதுல பிரச்சனை அப்படின்றத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். தாவர பூச்சிக்கொல்லிகள் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு நம்ம எல்லா பயிர்களுக்குமே ஒரு தீர்வா சொல்றதாங்க. அது 100 புழுவா இருக்கட்டும் இல்ல மத்த பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல நோயா இருக்கட்டும் அதாவது அதாவது சாயில் பான் பேத்தன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா மண்ணுல வாழக்கூடிய எதிர் பூஞ்சானங்களா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேப்பம் புண்ணாக்கு. தண்டு கூன்வண்டோட அந்த முன்பருவம் தான் நமக்கு வந்துட்டு சேதத்தை விளைவிக்கும். அதோட கூட்டுப்புழு வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இருக்கும். சோ அதுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஏக்கருக்கு அப்படின்றப்ப 100 கிலோ ஏற்றது வந்துட்டு நமக்கு போதுமானது. சோ வந்து அது மட்டுமே நம்ம இது பண்றப்ப என்ன ஆகும்னா நமக்கு நூற்புழுக்கள் தண்டு கூன்வண்டு மற்ற காய்ப்புழுக்களோட வந்து கூண்டு புழுக்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2% வேப்பெண்ணெய் கரிசலை வந்து பாத்தீங்கன்னா 20 அப்புறம் 40 நாள் செடியில தூர்ல நம்ம ஊத்தி நினைக்கிறது மூலமா வந்து தண்டு கூன்வண்டோட பாதிப்பு
குறையும். இந்த பின்னாடி பிக்சர்ல இருக்க அந்த தண்டு கூன் வண்டோட பாதிப்பையும் நான் காட்டுறேன். அந்த தண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கம் மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வீக்கத்தை நம்ம படர்ந்து பார்த்தோம் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த கூன் வண்டுகளோட முன் பருவம் இருக்கும். இந்த கூன் வண்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியில நடமாட்டத்தை நம்ம பார்க்கலாம். அதோட அதனால பாதிப்பு கிடையாது, அதோட முன் பருவம் தான் அந்த இடத்துல வந்துட்டு பாதிப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். சோ வந்து இதுக்கு அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன தீர்வு அப்படின்னா வந்துட்டு நம்மளோட மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தோட தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் அப்படின்றப்ப வந்து 0.5% கரைசல் அல்லது வேப்ப பருப்புல இருந்து பெறப்பட்ட சாறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழக்கமா 5% கொடுப்போம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா 3% வரைக்கும் கொடுக்குறப்ப இந்த வெள்ளையோட தாக்கம் நிறைய குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த 40% வெள்ளைகளோட முட்டை எப்படி அழிக்கப்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேப்ப எண்ணெய் தெளிக்கிறதுனாலதான். நம்ம தொடர்ந்து சொல்றது அந்த வேம்பு அப்படின்றது அருமருந்து. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து முட்டையில வந்து படுறப்ப என்ன ஆகும்னா அந்த முட்டையில இருந்து குஞ்சுகள் வெளியில வர்றதோ இல்ல புழுக்கள் வெளியில வர்றதோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அழிக்கப்படுது. சோ அப்படின்றப்ப வந்துட்டு இந்த வேப்பெண்ணெய் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து ஒரு நல்ல தீர்வா கண்டிப்பா இருக்கும். ரசாயன பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்துட்டு நான் சாறு உறிஞ்சுற பூச்சிகளுக்கு ஒரு மாதிரி கொடுத்திருக்கேன். அந்த வகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் பொருளாதார சேத நிலை பத்தி சொல்லியிருந்தேன். அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அதை தாண்டி போறப்ப மட்டும் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணி கண்டிப்பா தேவைப்படும். அப்படின்றப்ப இலைப்பேன் மற்றும் வெள்ளை ஈக்களுக்கு அப்படின்றப்ப இமிடாக்ளோபிரிட் ஒரு இது எல்லாமே வந்து ஒரு ஏக்கருக்கு அப்படின்ற அளவு நான் கொடுத்துருக்கேன். இமிடாக்ளோபிரிட் கொடுக்கலாம், இல்லைன்னா டை மீத்தோயேட் கொடுக்கலாம், இல்லைன்னா அஸ்டமப்ரிட் கொடுக்கலாம், இல்லைன்னா குளோர்பைரிபாஸ் கொடுக்கலாம். இந்த 4ல வந்து எது நமக்கு வந்து கிடைக்குதோ அதை வந்து இலைப்பேன் மற்றும் வெள்ளை ஈக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். இது வந்து அந்த பொருளாதார சேத நிலைன்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன். ஒரு செடிக்கு இத்தனை வரைக்கும் இருக்கலாம், ஒரு இலைக்கு இத்தனை வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி போறப்ப மட்டுமே நம்ம இந்த மருந்துகள் அப்படின்றது தெளிப்பு அவசியம். மத்தபடி நம்ம பண்ற பிராக்டிசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே வந்து கட்டுக்குள்ள இருக்கும். அடுத்து தத்துப்பூச்சின்னு போறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே கொடுத்துருக்கேன். ஸோ இமிடாக்ளோபிரிடு, அஸ்டமோப்ரிடு, ஃபிப்ரோனில் கொடுக்கலாம், ப்ரொபெனோஃபாஸ் கொடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தயோமீதாக்சம், குளோர்பைரிபாஸ், டை மீத்தோயேட், அப்புறம் பாத்தீங்கன்னா பியூப்ரோஃபெசின். இந்த 8 மருந்துல ஏதாச்சும் ஒண்ணு. ஏன்னா வந்து எல்லா இடங்களையும் எல்லா மருந்து கிடைக்குது அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு கேட்டு போறப்ப வந்துட்டு அது இல்ல அப்படின்றப்ப அதுக்கு அடுத்து இன்னொரு சாய்ஸ் வேணும் அப்படின்றக்காக தான் நான் இந்த லிஸ்ட் கொடுத்திருக்கேன். அது போக வந்து பருத்தியை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாறு உறிஞ்சுற பூச்சிகள் பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. அடுத்துக்கு அஸ்வினிக்கு பெரும்பாலும் ஒரே மாதிரியான இதுதான் வந்துட்டு ரிப்பீட் ஆகும். ஏன்னா இந்த சாறு உறிஞ்சுற பூச்சிகள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரியான மருந்து கொடுத்தாலே நல்ல கண்ட்ரோல் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மாவு பூச்சிக்கு அதே சேம் தான் ரிப்பீட் பண்ணிருக்கேன். இதுதான் அந்த நாவாய் பூச்சி. காய் வந்ததுக்கு அப்புறம் இந்த சிவப்பு நாவாய் பூச்சிகள் வந்து சாரை உறிஞ்சுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பருத்தியோட பஞ்சோட கலரே வந்து மாறி போயிருது. எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் காய்ப்புழு 1-2 வேணா பாக்கலாம், நிறைய தாக்குதல் இருக்கு இல்ல அப்படின்றத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கலாம். அமெரிக்கன் காய்ப்புழு நம்ம நிறைய வகை பயிர்கள்ல பாக்குற ஒரு இதுதான் பச்சை காய்ப்புழுன்னு சொல்லுவோம். இதோட தாக்குதலோட ஒரு ஸ்பெஷல் அறிகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது பாதி தலையை உள்ள வச்சுட்டு மீதி உடம்பு வந்து வெளியில வச்சிருக்க மாதிரியான தொலை போடும். அதே சமயத்துல அந்த வட்ட வடிவம் அப்படின்றது வந்து தொலை வந்து ரொம்பவே சீரான ஒரு வட்ட வடிவமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அதோட எச்சம் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் பாதி உடம்பு உள்ள வச்சிருக்கோம், பாதி வந்து வெளியில இருக்கும். தலையை மட்டும் உள்ள வச்சிருக்கோம், உடம்பு வெளியில இருக்கிற மாதிரி இருக்கும். சுத்தி வந்து அதோட எச்சம் இருக்கும். அடுத்து புள்ளிக்காய்ப்புழுக்கள். இந்த புள்ளிக்காய்ப்புழுக்கள் வந்து நம்ம இதுல நல்லா ரொம்பவே அதிகமா இருக்கும். நம்ம வெண்டையில வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதே சேம் தான் இதுல பருத்திலையும் இதுவும் அப்படிதான் அந்த காயை வந்து தொலைச்சு இது பண்ணும். இளம் பயிரா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குருத்து வாடி காஞ்சு தொங்கி போறதை நம்ம பார்க்கலாம். மலரும் தருணத்துல அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா மொட்டும் தாக்கிரும், பூவையும் தாக்கிரும். சோ அதுல வந்து ஓட்டைகள் இருக்கிறத பார்க்கலாம். தாக்கப்பட்ட மொட்டுகள் வந்து சில சமயம் மலராமே போறது கூட நம்ம பார்க்கலாம். அதுதான் பருத்தி கூன் வண்டு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூன் வண்டு. அந்த இந்த மாதிரியான வீக்கத்தை வந்து நம்ம பிளந்து பார்த்தோம் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இந்த மாதிரியான பூக்கள் அதாவது இந்த வண்டுகளோட முன்பருவம் கிரப்புன்னு சொல்லுவோம், அது இருக்கிறத பார்க்கலாம். சோ இவ்வளவுதாங்க பருத்தி பத்தி.